ஓகே, வெல்கம் டு மெடனா டிசைனர். நான் வந்து 2 ஸ்கேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த 2 ஸ்கேல் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கர்வ் ஸ்கேல். ஓகேவா? ஸோ இதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ப்ளவுஸோடைய 3 டாட் ஸ்கேலு. ஓகேவா? ஸோ எந்தெந்த பாடி வித்துக்கு வந்து எவ்வளோ டாட் கீழ் சென்டர் டாட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கேலில் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து இதோட வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதை நான் வந்து மீஷோவில் வந்து 191க்கு வாங்கினேன். 191 ரூபாய்க்கு நான் இந்த 2 ஸ்கேலையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இந்த 3 டாட் ப்ளவுஸ்க்குள்ளேயே ஸ்கேல் மட்டுமே 240 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த கவரில் தான் வந்துச்சு. ஸோ என்னோடய பேபி வந்து கிழிச்சிட்டா. ஸோ 240 வந்து இந்த ஸ்கேலோடைய ரைட் போட்டிருக்காங்க. பட் அந்த ரெண்டுமே சேர்த்து நான் வந்து 191 தான் வாங்கினேன். வேணும்னா நீங்கள் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்க்கு வந்து இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், ஆர்ம் கர்வ் ஸ்கேலு. ஓகேவா? இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த கர்வ் ஸ்கேல் வந்து இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 2 ஸ்லீவு இந்த 2 ஸ்கேலையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கிங் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேலில் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல கர்வாகவும் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இதுக்காக இருக்குது. ஸோ நான் இதை தான் நான் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் லைன் போடணும்னா நான் இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து கர்வாகவும் கட் பண்ணுறதுக்கு, இந்த ஆர்ம் கர்வ்லலாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதையும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய மார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு கீழே 1/2 இன்ச் வந்து தையலுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ என்னுடைய ஸ்லீவோடைய ஹைட்டு வந்து 15 இன்ச்சஸ். ஸோ ஸ்லீவோட ஹைட் வந்து 15 இன்ச்சஸ். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இதில் வந்து கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்லீவோடைய கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, செஸ்ட் வித்து. ஸோ செஸ்ட் வித்தை 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுடைய கேப் ஹைட் கிடைக்கும். ஸோ இவங்களுடைய செஸ்ட் வித்து வந்து 39. ஸோ இதோடைய கேப் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.9 வந்து கேப்போடைய ஹைட்டு. ஸோ கேப் லைன் வரைகிறதுக்கு 3.9 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸோ எனக்கு இங்கேருந்து என்னுடைய ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ், அவங்களுடைய ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 20 டிவைடட் 2, ஸோ 10. ஸோ எனக்கு இது என்னுடைய ஃபோல்டர் சைட். ஸோ ஃபோல்டர் சைட்லேருந்து எவ்வளோ இருக்கணும்? 10 வந்து இதிலேருந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப் லைனில் எங்கே இந்த 10 வந்து டச் ஆகுது அதுதான் என்னுடைய ஆர்ம் கர்வோடைய லைன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பாதி. ஸோ 10ல் பாதி 5க்கு மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்வ் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கர்வ் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடுக்கு வந்து, அதாவது பேக் சைடில் உள்ள ஸ்லீவுக்கு வந்து இந்த கர்வும், ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஸ்லீவுக்கு வந்து இந்த கர்வும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்குக்குள்ளதுக்கு உங்களுடைய கர்வ் ஸ்கேலை இப்படி மார்க் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதிலிருந்து 1 இன்ச் உள்ளே வச்சுட்டு இந்த டாட்டும் ஜாயின் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? எனக்கு இந்த டாட்டும் ஜாயின் ஆகுது. ஸோ என்னோடய கர்வை நான் இப்படி ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி வரும் கர்வ். ஓகேவா? அழகாக வந்திருக்கா கர்வு. ஸோ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, அந்த கர்வ் ஸ்கேலில் நான் வச்சுருக்கேன். இப்படி கர்வ் ஸ்கேல் இருக்கும்ல, 6 மாதிரி இருக்கக்கூடிய அந்த கர்வ் ஸ்கேலில் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த லைனில் வரும்போதில் ஏதோ ஷார்ப்பிங்காக வர மாதிரி இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா நீட்டாக கர்வ் வந்து அழகாக வருது. ஸோ அதனால் ஓகேவா? ஸோ அடுத்த கர்வுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸோ இதை மாற்றி வச்சுட்டு, ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சுட்டு அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ இந்த கர்வும் அழகாக நீட்டாக ஜாயின் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கர்வ் இருக்குது எனக்கு, அடுத்து இந்த ஒரு கர்வ் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு இந்த இடம் மட்டும் எப்படி ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கர்வு கட் ஆகும்.
ஓகேவா? ஸோ ரொம்ப அழகாக இந்த கர்வ் வந்து எனக்கு நீட்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயும் நான் கட் பண்ணணும். இது போக தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த கர்வ் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்காமா? ஸோ என்னுடைய டோட்டல் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த டோட்டல் ஹைட்லேருந்து என்னுடைய 8 இன்ச் சரியா, எல்போ முட்டுக்கு மேலே, ஸோ 8 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ 8 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த 8 இன்ச் லைனில் என்னுடைய வித்து எவ்வளோ இருக்குது? 7.5 இருக்குது. சரியா? ஸோ 7.5 கீழே எல்போக்கு கீழே வந்து எவ்வளோ வந்திருக்கு, எல்போ கிட்ட வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 3/4 இதுக்கு 5.5 வந்து என்னுடைய வேல்யூ. ஸோ 5.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் ஸ்கேலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்க்க வச்சுட்டு ஸோ இந்த லைன் அப்புறம் இந்த லைன் கரெக்டாக ஜாயினும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கும் கர்வுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கர்வ் வந்து அழகாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இப்போ என்ன செய்கிறேன், என்னுடைய தையலுக்கான இடம். ஸோ 1 இன்ச்சு என்னுடைய தையலுக்குள்ள இடம். ஓகே. ஸோ அகெயின் இந்த கர்வ் ஸ்கேல் நான் வைக்கிறேன். உங்களுக்கு அழகான ஒரு கர்வு ஸ்லீவோட கர்வ் கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல நம்ம கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணணுமா, இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாகவே இந்த ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணலாமே அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம போடும் போஸ்டில் நிறைய ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கர்வ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1/2 இன்ச் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு ஒரு ரிங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கர்வ் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்லீவ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் இந்த கர்வ் ஸ்கேலையும் வச்சு உங்களுக்கு யூஸ் ஆகுதா, நான் போட்டிருக்க வீடியோ யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.